blue cap, specs, middle-aged man. அவனை கண்டுபிடிச்சு இன்ஃபர்மேஷனை அவன் கிட்ட இருந்து வரவே. That is exclusive. Hello folks, welcome to Walkie Talkie. இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் இஸ் அபவுட் கோட் மூவி. வாக் பண்ணிட்டு டாக் பண்ணலாம். கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் மூவி பேர். கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னா ஒவ்வொரு ஃபீல்ட்லையும் ஒவ்வொருத்தர் பெரிய லெவலில் சாதிச்சிருப்பாங்க. ஃபுட்பாலில் மெஸ்ஸி, கிரிக்கெட்டில் தோனி, பாக்ஸிங்கில் முகமது அலி, இந்த மாதிரி தமிழ் சினிமாவில் ஆஸ் ஆஃப் டுடே கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் விஜய் இருக்காரு. நல்ல பிஸ்னஸ், நிறைய ஃபேன் பேஸ். ஸோ அந்த பேரை படத்துக்கு வச்சிருக்காங்க. ஸோ லெட்ஸ் see about the மூவி. படத்தில் ரியல் கோட் யாரு அப்படின்றது இந்த வீடியோட கடைசியில் உங்களுக்கே தெரியும். கேஸ்டிங் தளபதி, இளைய தளபதி 2 வேஷத்துல இருக்காரு. விஜயோட லாஸ்ட் பட் செகண்ட் படம் நிறைய பேருக்கு ட்ரிபியூட் கொடுத்துருக்காரோ அப்படின்னு தோன்ற அளவுக்கு அவர் சர்க்கிள்ல இருந்து நிறைய பேரை நடிக்க வச்சிருக்காரு. அவரோட முன்னாள் இயக்குனர் பிரபுதேவா, த்ரிஷா, ஸ்னேகா, பிரசாந்த். ஸோ விஜய் வந்து அவர் ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணாரு. அவர் படம்லாம் நடிக்க ஆரம்பிக்கிற சமயத்துல இருந்து கூட வந்து அன்னைக்கு ப்ரோவாகிற ஹீரோஸ் எல்லாத்தையும் கூட நடிக்க வைக்கிறது அவரோட வழக்கமாகவே இருந்தது. அண்ட் கூட சும்மா நின்னவங்களே வந்து பிற்காலத்தில் பெரிய ஹீரோ கூட ஆயிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் குஷியில் ஷியாம், கில்லியில் வந்து விமல், இவங்களாம் எங்கே நிற்கிறாங்கன்னு தெரியாது. ஆனால் பிற்காலத்தில் ஹீரோ ஆகிட்டாங்க. ஹீரோவாக அப்போ தான் வந்து எமர்ஜ் ஆகிறவங்களையும் கூட நடிக்க வச்சார். லைக் சூர்யா, அஜித் கொஞ்சம் ஈக்குவலாக தான் இருந்தார். பட் அந்த டைமே ராஜாவின் பார்வையில் நடிக்க வச்சார். இந்த மாதிரி வளர்ந்து வர ஹீரோஸை கூட நடிக்க வைப்பார். இருந்தாலும் தனியாக தெரிவார் அந்த படத்தில். ஸோ தட் இஸ் த பியூட்டி ஆஃப் விஜய். ஒரு காலத்தில் எல்லாம் பெரிய லெவலில் இருந்த ஆக்டர்ஸ் அவங்களுக்கு இன்றைக்கி வாய்ப்பு கொடுத்த மாதிரி தோணுது. பிரசாந்தெல்லாம் வந்து கூட நடிக்க வச்சது. சரி, விஜய் ட்ரிபியூட் கொடுக்குறாரு, நாம ஏன் கொடுக்கக்கூடாதுன்னு வெங்கட் பிரபு ஒரு பக்கம் வழக்கமாக இருக்கிற ஒரு கேங் எல்லாரையும் கூப்பிட்டு வந்து இதில் உட்கார வச்சாச்சு. வைபவ், பிரேம்ஜி, டி சிவா, மிர்ச்சி சிவா விஜய் வேஷத்தெல்லாம் இதில் இல்லை. அரவிந்த் ஆகாஷ், சுப்பு பஞ்சு, இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வந்தாச்சு. பிரேம்ஜி ஒரு 4-5 சீனில் வந்தாலும் அவர் வர சீன்ஸ்லாம் நல்ல ஜாலியாக இருக்குது. அவர் நிறைய படத்தில் நடிக்கணும். வெங்கட் பிரபு படம் மட்டுமே நடிச்சிட்டு இருக்காரு. வெளி படத்துங்கள்லாம் இன்னும் நிறைய நடித்தா இட் வில் பி ஃபன் ஃபார் ஆடியன்ஸ் டு வாட்ச். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் ஒருத்தன் வந்தான் அப்படின்னு சொன்னால் அவனை பார்த்தாலே நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் தோத்திக்கும்ல, ஃபன்னியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள் ஒரு பிரேம்ஜி ஸ்க்ரீனில் வந்தாலே ஒரு நல்ல ஒரு குட் ஃபீல். ஸ்டோரி ஆன்டி டெரரிசம் பற்றி விஜய், பிரசாந்த், பிரபுதேவா, அஜ்மல் இவங்கெல்லாம் வந்து தே ஆர் பார்ட் ஆஃப் த ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட், சாட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, SATS. ஸோ அந்த ஸ்குவாடில் எல்லாரும் தே வில் டூ சம் மல்டிபிள் ஆப்ரேஷன்ஸ். வீட்டுக்கு தெரியாத மாதிரி பண்ணுவாங்க. வீட்டுக்கு தெரியாமல் ஒரு ஆன்டி டெரரிசம் ஸ்குவாடில் இருக்கிறதுக்கான இன்ஸ்பிரேஷன் ஃபேமிலி மேன் வெப் சீரிஸில் இருந்து எடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். டைரக்டர் மனோஜ் பாஜ்பாய் அதில் நடிச்சிருப்பாரு. ஹி வில் பி அ பார்ட் ஆஃப் த்ரெட் அனாலிசிஸ் ஸ்குவாட் அப்படின்னு ஒன்று இருக்கும், TASC டாஸ்க் அப்படின்னு. அண்ட் வீட்டை பொறுத்த வரைக்கும் அவர் யாருன்னு தெரியாது. ரொம்ப டவுன் டு எர்த்தாக இருப்பார். ஒய்ஃப் பிரியாமணி நடிச்சிருப்பாங்க. திட்டு வாங்குவார், பசங்கள்லாம் வந்து அவரை கலாய்வாங்க, அந்த மாதிரி இருக்கும். ஆனால் வெளியே போனார்னா லார்ஜர் தேன் லைஃப் மாதிரி காட்டுவாங்க அவர். ஸோ அந்த மாதிரி தான் இதுலேயும் காமிச்சிருக்காங்க. லைக் வீட்டை பொறுத்த வரைக்கும் விஜய் கொஞ்சம் அப்படியே பயந்து அப்படியே காமிச்சிட்டு வெளியே வந்து அவர் லார்ஜர் தேன் லைஃப் மாதிரி தான் காட்டுறாங்க. மேபி அந்த இன்ஸ்பிரேஷனாக எடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். நல்லாவே இருக்குது படம். இன்ட்ரொடக்ஷனே ஒரு ட்ரெயின் ஃபைட். அண்ட் விஜய் எல்லா ஃபைட்லேயுமே நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் டான்ஸ், தளபதியாக வர அந்த அப்பா விஜய் ஆகட்டும், இளைய தளபதியாக வர அந்த பையன் விஜய் ஆகட்டும், எல்லாருமே வந்து டான்ஸில் பின்னி எடுத்திருக்காங்க. விஜய் அவரோட ஆக்டிங் இந்த படத்தில் டியூவல் ரோல். அப்பா விஜய் இந்த அளவுக்கு ஃபோக்கஸ்டாக, சட்டிலாக, குறும்புத்தனமாக அந்த ஃபேமிலி மேன் புரிய விஷயத்தோட நடித்தாரோ அப்படியே ஆப்போசிட்டாக அவரோட பையன் இளைய தளபதி விஜய் எதிர்பார்க்காத அளவுக்கு நடிச்சிருக்காரு. லைக் அந்த வயசு ஒரு 22-23 இயர்ஸ்க்கான விஜயை காட்டுறாங்க. டிஏஜிங்லாம் பண்ணி எல்லாம் வந்து சர்ப்ரைஸாக இருக்கும் பார்க்குறவங்களுக்கு. விஜய் இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் ஷேடில் அதே சமயம் குறும்புத்தனமாக நடித்த படம்னு சொல்லி போனால் எதுவுமே கிடையாது. லைக் குறும்புத்தனமாக நடிக்கிறத பார்த்துருக்கோம். அப்புறம் வில்லன் கேரக்டர் நடித்தது கூட பார்த்துருக்கோம். பிரியமுடன் படத்தில் ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு அப்புறம் கௌசல்யாவை துரத்திட்டு இருப்பார். பட் இந்த படத்தில் ஒரு மிஷனோடு வருவார் இந்தியாவுக்கு. ஸோ அதில் அந்த குறும்புத்தனமும் வெறித்தனமும் பழி ஆகணும் அப்படின்னு ரெண்டுமே அவ்வளோ சூப்பராக காமிச்சிருக்காரு. படத்தோட ஹைலைட் இளைய தளபதி விஜய் சின்ன வயசு விஜயை காட்டுறது தான். என்னன்னு தெரில, அந்த ஹேர் ஸ்டைல் மட்டும் யார் காஸ்டியூம்லாம் பண்ணுறாங்கன்னு தெரில. விஜய்க்கு ஏன் அப்படி பண்ணாங்கன்னு தெரில. ஒரு மாதிரி குச்சியாக நீட்டிட்டு அந்த பைரட்ஸ் ஆஃப் கரிபியனில் வர ஹீரோ மாதிரி இப்படி ஒரு மீசை, ஒரு தாடி, இதெல்லாம் வச்சுட்டு ஒரு மாதிரியாக இருக்குது. சின்ன வயசு விஜய் காட்டணுன்னா அப்படியே இந்த பூவே உனக்காக அப்புறம்லாம் சில படம் வந்தது, பங்கெல்லாம் கட் பண்ணிட்டு ஒரு ஷார்ட் ஹேர் ஸ்டைலோட அந்த மாதிரி காமிச்சிருந்தா எவ்வளோ சூப்பராக இருந்திருக்கும். இந்த மாஸ்டர் படத்துலேருந்தே நமக்கு தெரியல விஜய்க்கு முடி எப்படிலாம்
குச்சி குச்சி மாதிரியெல்லாம் வச்சு என்னென்னமோ பண்ணுறாங்க. அவர் சாதாரணமாக இப்போ வெளியே வர்றாரு இல்லையா, இந்த கட்சி கொடியெல்லாம் ஏற்றுறதுக்குலாம் வர்றாரு, பொதுக்கூட்டத்துக்குலாம் வர்றாரு. அதுலேயே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கார் பார்க்குறதுக்கு. அந்த மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல் வச்சா கூட அருமையாக இருந்திருக்கும். படத்தில் ரெஃபரன்சஸ்ன்னு பார்த்தா வெங்கட் பிரபு சும்மா அள்ளி தெளிச்சிருக்காரு. கதையை நம்பின மாதிரி தெரியல. ரஜினி ரெஃபரன்ஸ், படையப்பா பிஜிஎம், கமல் ரெஃபரன்ஸ்க்கு மனிதர் உணர்ந்து கொள்ள அந்த பாட்டு, விஜயகாந்த் ரெஃபரன்ஸ்க்கு ஸ்டார்டிங்கில் ஒரு ட்ரிபியூட்டு, தலை, தோனி, அஜித், மானாவரியா ரெஃபரன்சஸ். பிஜிஎம் யுவன் சங்கர் ராஜா. இப்போ ரீசெண்டாக லவ் டுடே படத்துலலாம் சாங்ஸு பிஜிஎம் எல்லாமே நல்லா போட்டிருந்தாரு. இன்னும் தெரில, இந்த படத்தில் ஒன்றும் சரியில்லை அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் பிஜிஎம்மும் ஓரளவு ஓகே, அப்படியே ஓடிடுது. மாங்காத்தெல்லாம் எப்படி இருந்தது பிஜிஎம், அந்த டான் 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 மியூசிக். இந்த படத்தில் அந்த மியூசிக் கொண்டு வந்து ரெஃபரன்ஸ் வைக்கிறாங்க அஜித்துக்கு, அந்த அளவுக்கு இருக்குது. பட் இந்த படத்தோட மியூசிக் அண்ட் பிஜிஎம் இட்ஸ் வெரி வெரி நார்மல். மூவி இஸ் குட், ஆஸ் ஐ செட். நல்லா அப்படியே பரபரப்பாக போயிடும். லைக் எண்டெல்லாம் வந்து நல்லாவே இருக்கும். படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது வில் ஃபீல் இட்ஸ் குட் மூவி. ஆனால் இந்த மூவிக்கான கிரெடிட்டை வெங்கட் பிரபு எடுக்கிறது நியாயம் இல்லை. ஆல் கிரெடிட்ஸ் கோஸ் டு விஜய் அண்ட் ஒன்லி விஜய். அதுவும் சின்ன வயசு விஜயா நடித்தவருக்கு மோர் கிரெடிட்ஸ். வெங்கட் பிரபு அப்படி இப்படி ரெஃபரன்சஸ்லாம் வச்சு அப்படி இப்படி படத்தை ஸ்பீடாக ஒப்பேத்திட்டாரு. ஆனால் விஜய் மாதிரி இவ்வளோ பெரிய ஆக்டர் கிடச்சதுக்கு என்னென்னலாம் பண்ணியிருக்கலாம், இன்னும் சூப்பராகவே எடுத்துருக்கலாம். பட் ஓகே, விஜயோட லாஸ்ட் பட் செகண்ட் ஃபில்ம் அப்படின்ற போது மற்ற விஷயங்கள்லாம் நம்ம மறந்துடுறோம். அண்டு நல்லாவும் இருக்குது விஜயோட ஆக்டிங், மற்ற விஷயங்கள்லாம் நல்லா இருக்கிறதுனால நம்மளுக்கு பெருசாக படம் லேகாக தெரியல. இந்த கடைசியில் ப்ளூபர்ஸ்க்கெல்லாம் முன்னாடி ஒரு பிட்டை போடுறாங்க. படம் வந்து இந்த பார்ட்டுக்கான ஒரு பிட்டு. தயவு செஞ்சு அதெல்லாம் பண்ணிடாதீங்க. இந்த படம் அப்படியே ஓட்டிட்டீங்க. பிரபு விஜய் இஸ் கோயிங் டு பாலிடிக்ஸ். ஸோ இதுக்கு மேலே படம் நடிப்பாரான்னு தெரியல. அதனால் அவர் கால் ஷீட்லாம் கிடைக்காதனால ஏஐயில் வச்சு ஒப்பேத்திடலாம் அடுத்த பார்ட்டெல்லாம் வந்து அப்படின்னு சொல்லி டோன்ட் எவர் பிளான். விஜய் ஃபேன்ஸ்லாம் கடுப்பாயிடுவாங்க. இதுக்கு மேலே இந்த மாநாடு மாதிரி படம் நல்ல ஒரு ஸ்டோரி ஸ்க்ரீன் ப்ளேயோடு எடுத்து யூ கிவ் அ ட்ரை. படத்தில் ரியல் கோட் யார் அப்படின்னு சொல்கிறேன்னு சொன்னாங்க இல்லையா, கிளைமேக்ஸில் விஜய் இந்த வில்லனை கூட்டிகிட்டு வருவார் சேப்பாக் ஸ்டேடியமில். எத்தாப்பில் ஒரு பையன் விஜய் நின்றுட்டுருப்பார். அப்போ வந்து இங்கே பாருடா அப்படின்னு ஒரு பக்கத்தில் மோகன் கூட இருப்பார். அப்போ வந்து டப்புன்னு தலையில் தட்டுவார் வில்லனை. பாவம் அந்த மனுஷன் வந்து ரஜினி கமலுக்குலாம் ஒரு காலத்தில் டஃப் கொடுத்துட்டு சில்வர் ஜூப்ளி ஹீரோவெல்லாம் நடித்தார். அவர் இங்கேருந்து தேடி கூப்பிட்டு வந்து இந்த படத்தில் வில்லெல்லாம் நடிக்க வச்சு இப்படி ஒரு பாவமாக இருக்குது அவரை பார்த்தா. ஸ்டார்டிங்கில் முடியெல்லாம் பெருசாக ஒரு மாதிரி வச்சு சுடுசுடலாக வச்சு பெரிய பெரிய தாடி வச்சு கோட் மாதிரி இருந்தார் மோகன். ஸோ ஆள் தான் பார்க்க கோட் மாதிரி இருக்காருன்னு பார்த்தா கடைசியாக அவரோட கேரக்டரையும் கோட் மாதிரி ஆகிட்டாங்க. ஸோ தட்ஸ் அபவுட் கோட். ஹாவ் எ கிரேட் டைம் பை சீயிங் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ஸ். என்ஜாய் த மூவி. நம்ம சீக்கிரமாக இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். மோஸ்ட்லி அது ஃபிட்னஸ் ரிலேட்டட் வீடியோ தான் இருக்கும்னு நினைக்கிறேன். See you soon. Hope you all like this video. பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் சர்க்கிள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவர் சேனலை. ஸோ தட் நெக்ஸ்ட் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு அலர்ட் ஆகும்.